வேண்டும் என்று உள்ளத்தில் நாம் நினைத்து வாழ்ந்தால், நன்மைகள் செய்து வாழ்ந்தால், அதற்கு தான் இந்த தலைப்பு மையப்பட்டுள்ளது. நன்மைக்காக காத்திருப்பதே நன்மை என்று. நீங்க இந்த கான்செப்டை விளங்கு. நன்மை செய்யறதுனால நன்மை தரல, நீங்க நினைச்சதுனால நன்மையை தருகிறான். இந்த சமுதாயத்துக்கு நினைக்கிறதுக்குமா வலிக்குது? நன்மை செய்ய வந்துட்டோம், வந்த இடத்துல அதை நினைக்கிறது இந்த சமுதாயத்திற்கு வலிக்கும்னா இந்த சமுதாயம் எவ்வளவு பெரிய அறியாமை பாலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே பள்ளிவாசலுக்கு நாம் வரக்கூடிய மாமூன்கள், தொழுகையாளிகள், பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்கள், ஏதாவது ஒரு நேரம் எமர்ஜென்சி வரும். எல்லா நேரமும் நீங்கள் பார்த்தால் இகாமத்து சொல்கின்ற பொழுது எல்லோரும் வரக்கூடியவர்களாக இருந்தால் நாம் நன்மையான காரியத்தை எப்படி நினைக்க முடியும்? முடிந்தவரை எல்லா தொழுகைகளுக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து முதல் சஃப்ல எல்லாருமே உட்கார்ந்து திக்ரோட திலாவத்தோட மறுமையை நினைச்சுக்கிட்டு நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இப்படி அந்த தொழுகையை நம்ம கடந்துட்டு போனா நீங்க தான் தொழுகையாளி என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே. ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்து பார்ப்போம். பேசப்பட்டது இவையெல்லாம் இந்த பள்ளிவாசலில் நடக்கிறதா? மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட நிலைகள் எதிர்பார்க்கப்படுகிறது? முஸ்லிம்கள் எந்த நிலைகள் எதிர்பார்ப்புகளோடு வாழுகிறார்கள்? ஒரு நிக்கா வீட்டுல பத்திரிக்கை வச்சு அழைப்பு கொடுக்கிறாங்க, என் மகனுக்கு என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், எல்லாரும் வந்துருங்க. அந்த மஹல்லால பாத்தீங்கன்னா மணமகளும் வருவதற்கு முன்னால், ஜமாத் வருவதற்கு முன்னால் ஊரே அங்க போய் அந்த சிட்டிங்ல உட்கார்ந்து இருக்கு. நான் குறையாக சொல்லவில்லை, நாம நல்லா கவனிக்கிறோம். மண்டபத்துக்கு முன்னாடி போய் உட்கார்றது நன்மை கிடையாது, அது அமல் செய்யக்கூடிய இடமும் கிடையாது. ஒரு அழைப்பு விடுத்தார்கள், அந்த அழைப்பை ஏற்றிருக்கிறோம், அவ்வளவுதான். அழைப்பை ஏற்றதுக்கு நன்மை தரப்படும். அந்த அழைப்பையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஆஜியார் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சார், அஜத்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சார், என்னுடைய உறவினர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சார், நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன், இப்படியே நினைச்சுக்கிட்டு நல்ல நன்மை தருவான இடம் தரமாட்டான். அது நன்மை செய்யக்கூடிய இடம் அல்ல. அங்கு 2 உள்ளங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். அதுக்கு குதுபாவும் துவாவும் ஈஜாப் கபூல் மட்டும்தான் தேவை. இப்ப எந்த இடங்களில் இந்த முஸ்லிம்கள் நினைக்க வேண்டும், நன்மையான காரியங்களை நினைக்க வேண்டிய இடத்தில் கோட்டையை விட்டு நினைக்க கூடாத இடங்களில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நன்மையும் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுல பரிசம் போடுறாங்க, ஒரு நிச்சயதார்த்தம் நடத்துறாங்க, அங்க ஊர் ஜமாத்தே வந்து உட்கார்ந்து இருக்கு. இப்ப அதுக்கு நன்மையா? இல்ல, ஒரு அங்கீகாரத்துக்கு கூப்பிடப்பட்டது. அதுபோன்று நிக்காவுடைய மஜ்லிஸ்களில், பரிசம் போடக்கூடிய மஜ்லிஸ்களில் எப்படி முதன்மையா ஒரு கூட்டமா ஒரு ஜமாத்தா வந்து அப்படியே கொத்தா உட்கார்ந்து இருக்கிறோமோ, அது போன்று தான் சர்ல தொழில்களிலும் கூட்டாக ஜமாத்தாக ஒத்துமையாக வந்து உட்கார்ந்து நன்மை செய்யக்கூடிய காலங்களில் அதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் சொல்லுகிறார்களே. மேலான பெருமக்களை, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் தன்னுடைய சுய தேவை